ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஜி5ல ரிலீஸ் ஆன பருவு அப்படிங்கிற வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல நிவேதா பித்துராஜ், நரேஷ், பிரணீதா, நாகபாபு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவங்க பவன் சித்தார்த் ராஜசேகர். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் நிவேதா பித்துராஜ் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் எதிர்த்து அவங்களுக்கு பிடிச்ச நரேஷை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஓடி போய் அதுல இருந்து வீட்டில் அவங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு, ஏன்னா வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு. அதனாலேயே அவங்க ஊருக்கு வராம தனியாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு டெத் ஆயிடுது. ஸோ அதை அட்டன் பண்றதுக்காக இவங்க 2 பேரும் ஹைதராபாத்ல இருந்து வராங்க. இவங்களை பிக்கப் பண்றதுக்காக இவங்களோட கசின் சந்துரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நேம்ல நடிச்சிருப்பாரு. அவரு இவங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கார்ல வரும்போதே அவர் திட்டிக்கிட்டே வருவாரு, சொல்லாம கொள்ளாம ஓடி போனவதானே நீ, உன்னை போய் நான் கூட்டிட்டு வரேன்னு, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படின்னு புலம்பிட்டும் திட்டிட்டும் வந்துட்டே இருப்பாங்க. இவருக்கும் நிவேதாவுக்கும் ரொம்பவே ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் உள்ள ஹைவே எடுக்காம ஒரு ஊர் வழியா உள்ள வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி அங்க இருக்கிற ஒரு பையன் கிட்ட ஒரு துப்பாக்கி வாங்குறாரு. அதை பார்த்த உடனே நிவேதாவுக்கு ஒரே டவுட் ஆயிரும், நம்மளை கொலை பண்றதுக்கு தான் ஊருக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. அந்த டைம்ல இவங்க ஹஸ்பண்டான நரேஷ் கிட்ட சொல்ல போக அவரு சந்துருங்கிற கேரக்டர் கிட்ட கேட்க போய் ஒரு ஆர்கியூமெண்ட்ல நரேஷ் அடிச்சிடுறாரு. அந்த இடத்துலயே அந்த கேரக்டர் சந்துருங்கிறவர் இறந்துடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பாடியை கார் டிக்கியில போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. சந்துருங்கிற கேரக்டர் வரல அப்படின்னு சொல்லி உங்க ஃபியான்ஸே ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அவங்களுக்கு நாகபாபு ஒரு பொலிட்டீஷியன், ஸோ அவங்க மேல டவுட்டா இருக்கும். இவரு தான் அவங்க ஃபியான்ஸே ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட். அதனால அந்த ஆங்கிள் இவங்க தேட ஆரம்பிப்பாங்க. இதே டைம்ல இந்த பாடி எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிவேதா அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே பிளான் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறது சொல்றதுதான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவா தோன்றது, நிறைய இடங்கள்ல ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து கூட டிராவல் ஆகிட்டே இருக்கும். அதனாலேயே சீரிஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் கிரிப்பிங்காவே போகும். அதே மாதிரி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு இப்படியெல்லாம் கூட பிளான் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. அதே மாதிரி பாலிடிக்ஸ்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், குறிப்பா எலெக்ஷன் டைம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் காமன் ஆடியன்ஸா இருக்கிற நமக்கு நிறைய தெரியாது. அதெல்லாமே இந்த சீரிஸ்ல காட்டியிருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நிவேதா பித்துராஜ், நரேஷ், பிரணீதா இவங்க 3 பேரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது அண்ட் பிஜிஎம்மும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த சீரீஸ்ல நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு கிரிப்பிங்கா போச்சுதோ போக போக நிறைய சீன்ஸ் இந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய இஷ்யூஸ் இப்படிலாம் காட்டி நம்மளை கொஞ்சம் போர் அடிக்க வச்சிட்டாங்க. குறிப்பா அந்த சாவு வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெருசா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது பாக்குறதுக்கு. அதே மாதிரி இந்த சீரிஸோட டியூரேஷனும் ஒரு பெரிய மைனஸ் தான். 8 எபிசோட் இருக்குது, ஆவரேஜா 35 நிமிஷம் இருக்குது, சில எபிசோட்ஸ் 50 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாது, ரொம்பவே ட்ராக் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவும் பெருசா இல்ல, ஆனா வார்த்தைகள் நிறைய பேசியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு கிரிப்பிங்கான த்ரில்லர் சீரிஸ் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல இது ஒர்க் அவுட் ஆகல, ஏன்னா டியூரேஷன் ஒரு பெரிய மைனஸ். இந்த சீரிஸோட கடைசி எபிசோட்ல பிந்து மாதவி ஒரு கேமியோ பண்ணிருக்காங்க. அவங்க தான் அடுத்த பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த பார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது ஒரு தெலுங்கு சீரிஸ், ஆனா தமிழ்லயும் டப் பண்ணிருக்காங்க. ஜி5ல அவைலபிளா இருக்குது. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன்.